சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா, ரியாத்தில் இருந்தேங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே இறைவனை கடவுளை நான் வேண்டிக்கிறேங்க. எல்லாமே இந்த இயரில் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். கெட்ட விஷயத்தை எதுவும் நீங்கள் எடுத்திருந்தாலும் அந்த கெட்ட விஷயத்தை வந்து விட்டுருங்க, சரிங்களா? நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இயரில். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா பண்ணியிருக்கலாம், பட் இந்த இயருக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே மாற்றிக்கிறது நமக்கு நல்லதுங்க, சரிங்களா? அதாவது வந்து பட்ஜெட்டுங்கிறது அது முக்கியம். அது வந்து வெளிநாட்டு வாழ்க்கையிலும் சரி, இல்லை உள்நாட்டு வாழ்க்கையிலும் சரி. அதிகம் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையிலங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வெளிநாட்டில் நம்ம பணம் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து அதிகமாக ஒரு சில ஃபேமிலி வந்து செலவுங்கிற அதிகமாக பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு சில ஃபேமிலி வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே செலவு கொண்டு வருவாங்க. அந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகம் செலவு பண்ண மாட்டாங்க. காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த ஃபேமிலிங்கிறது கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கணவரோ இல்லை அண்ணனோ தம்பியோ இல்லை மாமாவோ இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நமக்கு வந்து சம்பாரித்து நம்ம பணம் அனுப்புகிறாங்கன்னா, ஸோ இந்த பணத்தை நம்ம சேஃப்டி பண்ணுவோம், அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க, சரிங்களா? அதுவே நம்மளும் சரி, நம்ம வெளிநாட்டில் நம்ம சம்பாதிக்கிறோம்னா அந்த சம்பாதிக்க தகுந்த மாதிரி நம்ம செலவும் அதிகமாக பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு 2000 சம்பளம் வாங்குகிறோம், இல்லை 2500 சம்பளம் வாங்குகிறோம், இல்லை 1500 சம்பளம் வாங்கணும்னு வச்சுங்களேன். அப்போ 1500 சம்பளம் வாங்கும்போது நம்ம வந்து செலவுங்கிறது அதிகமாக நம்ம எடுத்துக்கிறக்கூடாது. அந்த செலவுங்கிறது கீழே கம்மியாக கொண்டு வந்துடணும். செலவு கம்மியாக கொண்டு வந்து இந்த பணத்தை அதிகமாக வந்து வீட்டுக்கு நம்ம பணத்தை அனுப்பணும். அப்போ தான் அவங்க யார்கிட்டையுமே கடன் வாங்க மாட்டாங்க, கடனும் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் சொல்லணும், யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இருக்கும்போதும் ஆடுவதும் இல்லாத போதும் தேடுவதும் நம்மளோட மனிதரோட இயல்பான ஒரு வாழ்க்கையாகி போச்சு, சரிங்களா? என்னப்பா இது சம்மந்தமாக பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கலாம். அதாவது நம்ம இருக்கும்போது சம்பாரித்து நம்ம நல்லா செலவு பண்ணிவிட்டு நம்ம திரும்ப நாட்டுக்கு போகிறோம். நாட்டுக்கு போயிட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டமாகி போயிடுது, சரிங்களா? இல்லைன்னா திரும்ப வந்து ஐயோ நம்ம பேசாமல் நம்ம நாட்டிலே இருந்திருக்கலாமே, நல்லா சம்பாரிச்சிட்டு செலவு பண்ணிவிட்டோம். இப்போ உள்நாட்டில் இருந்துட்டு நம்ம போகிற வேலைக்கு வர்றோம், அந்த வேலைக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேது. திரும்ப நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுனால இன்னொருத்தவங்களோட உதவியை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம யார்கிட்ட கடன் வாங்கலாமா? அவங்க கடன் கொடுப்பாங்களா? அந்த கடன் நம்ம கட்ட முடியுமா? திரும்ப நம்ம வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணுமே, எப்படியா நம்ம ட்ரை பண்ணி போகணுமே. பேசாமல் நல்லா சம்பாரித்தோம், அந்த சம்பாரித்த பணத்தை நம்ம சேஃப்டி பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி யார்கிட்டமே கடன் வாங்க வேண்டியது இல்லையே. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம், பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த உதாரணம். இருக்கும்போதும் ஆடுவதும் இல்லாத போதும் தேடுவதும் நம்மளோட மக்களோட இயல்பான ஒரு விஷயமாக போச்சு. அதனால என்ன சொல்கிறேன்னா, நம்ம வரவு மீதி செலவு அதிகமாக இருக்கக்கூடாது, செலவுக்கு மீதி வரவும் கம்மியாக போகக்கூடாது. அதுதான் முக்கியம். பட்ஜெட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும். அது வெளிநாட்டிலேருந்து நம்ம சம்பாதிக்க பணம் அனுப்புகிறாங்கன்னா நம்மளும் அந்த செலவு அதிகமாக பண்ணக்கூடாது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் செலவு கம்மியாக கொண்டு வரணும். என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.